வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம அடை செய்ய போகிறோம். ரெடிமிக்ஸ் அடை மாவு வச்சு அடை செய்ய போகிறோம். இதுக்கு முதல் வீடியோவில் இந்த அடை மாவு எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பாருங்கள் நீங்கள். இந்த மாவு வச்சு நான் அடை சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 6 months ஆனாலும் கெட்டு போகாது. கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை நமக்கு வீட்டில் இட்லி மாவு இல்லைனாலும் இது அவசரத்துக்கு உதவும். 6 months வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடை மாவு ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம வெங்காயம், தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு டம்ளர் போட போகிறேன். எங்கள் வீட்டில் சரியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து தண்ணியில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயமெல்லாம் ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இது நல்லா இன்னும் கெட்டியாயிரும் வெங்காயமெல்லாம் போட்டு தேங்காய் பூலாம் போடும்போது. ஸோ இது வேணும்னா நீங்கள் தண்ணியாக தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப குருணையாக அரைச்சி கொடுத்துட்டாங்க, தோசைக்கல்லில் தோசை மாதிரி அடை மாதிரி ஊற்ற முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் மைல்டாக ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக திருப்பி போடும்போது அடை உடையாமல் வரும். இந்த மாதிரி பொறுமையாக குட்டி அடையாக ஊற்றி எடுத்தோம்னா இது உடையாது. பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு. வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சு. தேங்காய் பல்லு போட்டு தேங்காய் பூவும் ரெடி பண்ணியாச்சு. கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் பொடி, உப்பு. இப்போ இந்த அடை மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள் கட்டியாக இருக்குது. இதில் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிறேன். தேங்காய் பூ போட்டுக்கிறேன். தேங்காய் பல்லு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஆனியன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இதை பெரிய பாத்திரத்தில் போட்டு நான் கலந்துக்கிறேன். அடை சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. பெரிய பாத்திரத்தில் கலக்கிறேன். மாவு கலந்தாச்சு. இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக ஊற்றிக்கலாம். மாவு கலந்தாச்சு. இது மாதிரி கட்டியாக இருக்குது. இந்த மெலிசாக தட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. தோசைக்கல் போட்டு இப்போ ஊற்றி காமிக்கிறேன். காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றலாம். இப்படி கையில் தட்டிக்கணும். குட்டி அடையாக கட்டிக்கணும். அப்படியே திருப்பி போடணும். திருப்பி போட்டுக்கலாம். வேணா நடுப்புற ஒரு ஹோல் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
அடைக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கூட ஊற்றிக்கோங்க. அப்போ அந்த நல்ல மொறு மொறுன்னு வெந்துடும். எண்ணெய் வேணான்னா ஆயில் அவாய்ட் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரோஸ்ட் ஆனோன்னு எடுத்துடலாம். திருப்பி போடலாம். பாருங்கள், அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் இன்னொன்று ஊற்றிக்கலாம். ரெண்டாவது அடையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த அடை கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஊற்ற வராட்டி சின்னதாக ஊற்றிக்கோங்க. ஊற்றுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தால் பெருசாக ஊற்றிக்கோங்க. இந்த அடை ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். தும்முன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு அடை சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். நீங்கள் சின்ன பிள்ளைங்க வேணால் 2 அடை சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.